Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நாம் பார்க்க போகிற இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2024, அதாவது லாஸ்ட்டாக நடந்த பப்ளிக் எக்ஸாம் இதுதான். நம்ம எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கையில் கிடச்சிரும். ஆனால் இந்த ஜூலை கொஸ்டின் பேப்பர்ஸை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்தால் நமக்கு என்ன பார்த்தா ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கேட்குறாங்க. சரியா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின்லேருந்து நிறையாவே வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க, அதே மாதிரி எவ்வளோ மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் 70க்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒன் வேர்ட்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒன் வேர்டுக்கு சுத்தமாக எனக்கு ஆன்சர் தெரில சார், இந்த ஒன் வேர்டுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பரை சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்க அப்படின்னா நான் அதுக்குரிய ஆன்சர் என்னாச்சு பார்த்தா கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஏன் இங்கே வந்து ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் இதிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை நல்லபடியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். சரியா? ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். 15 ஒன் வேர்ட் நம்ம பார்த்தாச்சு. இந்த 15 ஒன் வேர்டில் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ 2 மார்க் வந்து பார்க்கலாம். 2 மார்க்கில் 24th கொஸ்டின் வந்து கட்டாய வினா, அதாவது கம்பல்சரி கொஸ்டின் நல்லாவே தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு 16th கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது கணித ஏரண செயலகம், அதாவது ALU செயல்பாடு யாது, வாட் இஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ALUன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர் விதிகளை எழுதுக, ரைட் தி அசோசியேட்டிவ் லா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் உயர் வரையறை பல்லூடக இடைமுகம், சரியா, HDMI என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பல் பணியாக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் நவர்ஸ் மல்டி ஸ்டாக்கிங், சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மல்டி டாஸ்கிங்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செட் W, சரியா, வடிவமைப்பு கையாளும் செயற்குறியின் பயன்கள் என்ன. அதுக்கப்புறம் ஸ்டெல்லிங், சரியா, செயற்குற்றை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டின் இரு பரிமாண அணியை அறிவிக்கும் தொடரியல் யாது, சரியா, அதாவது வாட் இஸ் சின்டெக்ஸ் டு டிக்ளேர் 2 டைமென்ஷனல் அரே. அதுக்கப்புறம் லிஸ்ட் தி ஆப்ரேட்டர்ஸ் தட் கேனாட் பி ஓவர்லோடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த வருஷம், அதாவது கம்பல்சரி கொஸ்டினில் இதே மாதிரி கூட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதாவது 2,4,6,8 20 வரைக்கும் என்ற தொடர் வரிசையை அச்சிடுவதற்கான ஒயில் மடக்கையை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து ஷேர் பண்ணும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸு 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சம்ஸ். சரியா? அதாவது 25வது கொஸ்டின் வந்து பாருங்கள், கூட்டுக ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக 3 மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 26வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி மார்கன் தேற்றத்தை எழுதுக, வெரி வெரி சிம்பிளான கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் வந்து தரவின் அளவை பொறுத்து நுண்செயலியை வகைப்படுத்துக, கிளாசிஃபை தி மைக்ரோ ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் தி டேட்டா. சரியா? அதுக்கப்புறம் ரைட் எ நோட் ஆன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 29வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் செயற்குற்றின் சிறப்பு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் கூற்றின் கட்டளை தொடரை எழுதி அதன் பயன்களை பட்டியலிடுக, ரைட் தி சின்டெக்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் தி சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். சரியா? அதுக்கப்புறம் C++ மொழியில் உள்ள, அதாவது பவர், அதாவது PWO செயற்கூற்று பற்றி சிறு குறிப்பு வரைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டுறின் உறுப்புகளை எவ்வாறு அணுக முடியும் எடுத்துக்காட்டுலும் தருக. 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின், ரைட் தி C++ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் தி மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் எ கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதை தெளிவாக நீங்கள் என்ன சொல்லுதா பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின் நம்ம எழுதணும். அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 34வது கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் தி வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பி கொஸ்டின் ரொம்ப ஈஸி. சரியா? ஈஸியாக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஆட் பண்ணணும், செகண்ட் சப்டிவிஷன் வந்து பைனரியில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 35வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதாவது ரோமின் வகைகளை பற்றி விளக்கமாக எழுதுக. அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் தி பாயிண்ட்ஸ் நோட்டட் வைல் கிரியேட்டிங் எ யூசர் இன்டர்ஃபேஸஸ் ஃபார் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ரெண்டுமே, சரியா. அதுக்கப்புறம் 36வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பதிப்புகளை விவரிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வித் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூத் டேபிள் சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 37வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு சோதிப்பு மடக்கு, சரியா, என்றால் என்ன, ஏதேனும் ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கை பொருத்தமான எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எ ப்ரோக்ராம் டு அக்செப்ட் எனி இன்டிஜர் நம்பர் அண்ட் ரிவைஸ் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், அதாவது பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் நன்மைகள் யாவை, வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓஓபிஸ், சரியா. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், விதிமுறைகள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.